Hi guys, good morning. என் பேர் சபிக். நான் கோயம்புத்தூர். என் சேனல் 45. நம்ம வந்து இந்தியாஸ் லாங்கஸ்ட் இவி ரைட், ஃபர்ஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் இவி ரைட் பண்ணிட்டு இருக்கோம். கன்னியாகுமரியில ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி கன்னியாகுமரியில இருந்து துவாரகா போறோம், துவாரகால இருந்து லே லடாக் போறோம், லே லடாக்ல இருந்துட்டு அஸ்ஸாம் போறோம், அஸ்ஸாம் போயிட்டு மறுபடியும் நம்ம கன்னியாகுமரி வர்றதான் இந்த ஈவெண்ட்டோட பிளானு, இந்த ரைடோட பிளானு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாக்ட் இந்தியா பார்டர் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த இந்தியா பார்டரை மாத்திரம் நான் உள்ளே எல்லாம் போல, கண்ட்ரிக்குள்ளே எல்லாம் போல, வெறும் பார்டர் ரைட்ஸ் மாத்திரம், ஹைவே பார்டர் ரைட்ஸ் மாத்திரம் பண்ணிட்டு வர்ற ஃபர்ஸ்ட் இந்தியா இவி இப்போ இருக்கு. நல்ல உங்களுக்கு தெரியும், இவி நீங்க எங்க வேணாலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போறது வந்து ஒரு நல்ல நேம் பிளஸ் நல்ல ரீச் இருக்கும் நான் நினைச்சேன். அண்ட் இப்போ நான் குஜராத்ல இருக்கேன். குஜராத்ல ஜாம் நகர்னு ஒரு இடத்துல இருக்கேன். துவாரகால இருந்து வந்துட்டோம், துவாரகா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 30 days ஆஃப் ரைட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, வாய்ஸ் கிளியரா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மைக்லாம் வந்து ரொம்ப இதாக தான் பண்ணுறேன். சரி, அப்டேட் பண்ணாம தான் வந்திருக்கேன், பண்ணிக்கிறேன். அண்ட் ஜாம் நகர்ல இருக்கோம். ஜாம் நகர்ல இருந்துட்டு நம்ம இனி ஒரு 100 கிலோமீட்டர் ராஜஸ்தானோட பார்டர் ஆப்பா. ஸோ நான் யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், யூடியூப்ல பாருங்க. நிறைய எடிட் பண்ண வேண்டியிருக்கனால ஸ்லோவா இருக்கு. நான் சோலோவா இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு எல்லா வேலையும் என்னால பண்ணவே முடியல. சீரியஸா தான் விஷயம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா நான் எல்லாமே உங்களுக்கு லைவா ப்ரெசென்ட் பண்றேன். நான் லைவ்ல வர ட்ரை பண்றேன். நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் திரும்ப வந்துட்டு இருக்கேன். ஸ்ட்ரகிள்ஸ் சொல்ல முடியாது, இது நம்மளே தேடிக்கிட்டு. ஸோ நான் அதை மேட்ச் பண்ண ட்ரை பண்றேன். வீடியோஸ் ப்ராப்பரா வர மாதிரி பார்த்துக்கிறேன், ஷார்ட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கிறேன். அண்ட் போஸ்ட் வருது, நீங்க பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதை பண்ணும்போது அது கேரி பண்ணிட்டே இருக்கும். கேரி பண்ணும்போது நான் ரீச் ஆவேன். ஸோ நம்ம எடுக்கிற எஃபர்ட்ஸ் வந்து நான் 4 பேருக்கு தெரியணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. நம்ம பீமுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சா போதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா இது ஒரு விஷயமா தெரியாது. ஏன்னா நம்ம இதை பண்றது வந்து ஒரு இந்தியாவில் ஒரு டைம் போது நம்ம 4 பேருக்கு தெரியறதுக்கு ட்ரை பண்றது தான் நல்ல விஷயம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்க, அடுத்தவங்க போய் இது பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும். சும்மா நம்ம வந்துட்டு சும்மா இதெல்லாம் பண்ண ரீச் எடுக்க முடியாது. ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கே நமக்கு சரியான மைண்ட் செட்ஸ் வேணும். சில கரெக்டான எல்லா வகையிலையுமே. நான் ஃபினான்சியலி எனக்கு வந்துட்டு ஓலா வந்து அவங்க இனி ஸ்பான்சர்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ண சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஆனா உங்களுக்கு என்னன்றது சுச்சுவேஷன் தெரியணுக்காக நான் இது சொல்றேன், அவ்வளவுதான். நமக்கு வந்து சரியான ஃபண்ட் அந்த டைம்ல இதாகல கைஸ். அதனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஈவெண்ட்ஸ் ப்ராப்பரா என்னால பண்ண முடியல. உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் புரியல. கொஞ்சம் பார்க்கலாம். நான் பேசிட்டு இருக்கேன், பேக் ஹேண்ட்ல ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதுல ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இனி ஃபன்னாவே இருக்கும். இனி நான் கிளியரா பண்ண ட்ரை பண்றேன். ஜாலியா இருக்கும். நல்ல ரைடர் பார்க்குறது, லைஃப் டைம் பிளான், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் செமையா செலிப்ரேட் பண்ணணும். செலிப்ரேட் பண்றேன். கீப் வாட்சிங். எனக்கு நிறைய ஆர்டிங்ஸ் கொடுங்க, நிறைய லைக்ஸ் கொடுங்க, திட்டுங்க, நல்லா இல்லைன்னா நான் சேஞ்ச் பண்ணி